அஸ்ஸலாமு திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ் யூடியூப் சேனலுக்கு தங்கள் அனுமதி வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 1 கிலோ பிரெட் அல்வா செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இல்லைனா நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 10 படி 6 படி 10 கிலோ மட்டன் பிரியாணி ஆர்டர் வந்திருக்கு. அவங்க எனக்கு அல்வா தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம முதல் நாளே அல்வாவுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். 1 கிலோ ரஸ்க்கு நம்ம எப்பவுமே ரஸ்க்கில் தான் மேக்ஸிமம் போடுவோம், உங்களுக்கு தெரியும். 1 கிலோ ரஸ்க்கில் நம்ம அல்வா போட போகிறோம். இப்போ எப்படின்னா 1 கிலோ ரஸ்க்கை வாங்கி நம்ம உடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். 1 கிலோ ரஸ்க்கு வாங்கி நம்ம உடச்சி வச்சுருக்கோம். இந்த 1 கிலோ ரஸ்க்குக்கு 2 லிட்டர் பால், 2 கிலோ ஜீனி, 1/2 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில், 1/4 கிலோ நெய், பாதாம் பருப்பு 100 கிராம், பிஸ்தா பருப்பு 100 கிராம், இரும்பு வேறு வந்துருச்சுங்க, ஹார்லிக்ஸ் 200 கிராம், மில்க் மேட் டப்பா 1 டப்பா. நம்ம அதான் செய்ய போகிறோம். முந்திரி பருப்பு 100, கிஸ்மிஸ் போல் 100. அடுப்பு பற்ற வச்சாச்சு, பால் காயுது பாருங்கள். இப்போ நம்ம அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ கூட. மாஸ்டர் என்ன மாஸ்டர் கையில் பேண்டேஜ்லாம் ஓட்டியிருக்கீங்க? சைக்கிள் ஓட்டி பழகும் போது கீழே விழுந்து கையாலெலாம் முட்டிட்டு அடிபடுமா, அது மாதிரி கிண்ட அங்கங்கே பிடிச்சிக்கிறனால இந்த மாதிரி பேண்டேஜ் போட்டு நம்ம அதை மேட்ச் பண்ணணும். நம்ம வேலை எப்படின்னா கிட்டிக்கிட்டே இருக்கிறதா வேலை, அது அங்கங்கே பிடிச்சிக்கிறோம். வாங்க பால் காய்ச்சிக்கிட்டு இருப்பாருங்க. நம்மளுடைய தாகா மாஸ்டர் தான் கிட்டிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ ஏலக்காய் பொடி 10 கிராமு, கிஸ்மிஸ்ஸு, முந்திரி பருப்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு தெரியுதா? பால் காஞ்சிருச்சு அப்படின்னா, பால் காஞ்சிச்சுன்னா கொதிக்கும், அப்படியே லைட்டாக கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீனியை போட்டுக்கலாம். 2 கிலோ ஜீனி கிண்டாமல் மட்டும் விட்டுட்டோம்னா பொங்கிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஜீனியை போட்டுக்கலாம். 2 கிலோ ஜீனியை போட்டோன்னே பாருங்கள், அந்த அப்படியே கெட்டியாக இருந்த இடம் அப்படியே லூஸ் ஆயிடுச்சு. ஹார்லிக்ஸ் இறக்கிடலாம். ஹார்லிக்ஸு மில்க் மேடு போட்டுக்கலாம். பிரெட் அல்வா இங்கே பாருங்க, இவர் யாருன்னு தெரியுதா? நம்ம ஷேக் மாஸ்டர் வந்திருக்காருங்க. அதாவது பாத்திரம் இருக்க வந்திருக்காரு. இன்னைக்கு நம்மள்ட்ட வேலை இல்லாட்டி பாத்திரம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த வேலைக்கு போயிடுவார். வண்டியில் எக்ஸல்லே கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? பாருண்ணே, பார்த்து பேசுனேன் 2 வார்த்தை. எல்லாம் இருக்கீங்களா எல்லாமே? ஹார்லிக்ஸு மில்க் மேடு போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கான் தம்பி. இப்போ நம்ம போட்ட ஹார்லிக்ஸு, மில்க் மேடு, ஜீனி இது 3 நல்லா கரைஞ்சி நல்லா அதுவும் கொதிச்சுச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரஸ்க்கை இறக்கிடலாம். ஏன் மாஸ்டர், இப்போ நம்ம ரஸ்கில் செய்கிறது வேலை அதிகமாக இல்லை ப்ரெட்டில் செஞ்சால் வேலை அதிகமாக? ப்ரெட்டில் செஞ்சால் தான் வேலை ஜாஸ்தி. ஏன் அப்படி? பச்சை ப்ரெட்டை வாங்கி பொரிக்கணும். இது இல்லை, ரஸ்க்கு பொரிச்சே நம்மளுக்கு வந்துடுது. அப்படியா? ரெண்டாவது அதில் செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டு, இதில் செய்கிறது இது ஒரு டேஸ்ட்டு. அது எப்படின்னா எண்ணெயை பூரா ஒரு டின் எண்ணெயை குடிச்சிடும். குடிச்சா அதில் செய்கிறது இது அப்படின்னா எண்ணெயை குடிக்காது, அப்படியே நம்மளுக்கு ரோஸ்டடாகவே வந்துடும். அதை இது இந்த மாதிரி ரஸ்க்கு செய்கிறது, அல்வா செய்கிறது வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஈஸி. இது சிம்பிளாக செஞ்சிடலாம். அதனால் வெட்டி பொரிச்சு அதை பொரிச்சு அதுக்கு ஒரு மெத்தட். அதை பால் எவ்வளோ காய்ச்சது, ஜீரா காய்ச்சது எவ்வளோ என்னான்னு தெரியாது அவங்களுக்கு. இதாக இருந்தால் 1 கிலோ ரஸ்கா 2 லிட்டர் பால் 2 கிலோ ஜீனி. அது நம்ம பாலில் போடுறோம். 1/2 கிலோ ரஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பால் 1 கிலோ ஜீனி. அதான் இருந்தால் மெத்தடு. அது எவ்வளோ ரஸ்க்கு எவ்வளோடா போடுறது அப்படின்னா இவ்வளோ நம்மளுக்கு லேடிஸுக்கு குழம்பிடுவாங்க. இது அவங்களுக்கு ஈஸியாக போகும். ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். 1/2 மணி நேரத்தில் இதில் செஞ்சுட்டு தான் அல்வா செஞ்சு சாப்பிடலாம். அதில் 1/2 மணி நேரத்தில் அல்வா செய்ய முடியும். ப்ரெட்டு தான் பொரிக்க முடியும். அது கரெக்டான பதத்தில் எண்ணெயை காய்ச்சணும்.
அதே மாதிரி கரெக்டான பதத்தில் ஜீரா காய்ச்சல் நிறைய வேலை இருக்காது. லேடிஸ்க்கு வந்து ஈஸியான மெத்தட் இதுதான். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நம்ம பெரிய பல்காக தான் போட்டுருப்போம் அல்வா போடுறத. இன்னைக்கு தான் நம்ம 1 கிலோ அல்வா போடுறோம். சப்ஸ்கிரைபர் பூரா 1 கிலோ போடுங்க 1 கிலோ போடுங்க. நான் அதுக்கு அவங்களுக்காக நம்ம இதை போடுறோம். தாங்க அந்த ரஸ்க் எடுத்துருவாங்க. பால் எப்படி கொதிக்குது பாருங்க. விட்டா பொங்கிடும். ஏன் மாஸ்டர்? இந்த நேரத்தில் ரஸ்க்கை போட்டோம் மாஸ்டர் அப்படியே பருத்தி பாலோட அந்த கலர் வந்துருக்கு. லைட்டாக அப்படியே ரவையை கொட்ட மாதிரி கொட்டுங்க. அப்படியே சளிச்சு விடுங்க. கோருங்க. இப்பயே அப்படியே ரஸ்கே திண்டலாம் போல இருக்கு. அல்வாவை வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அருமையான கலரு, சூப்பரான கலராக இருக்குது. ஒரு மாஸ்டர் சுற்றி சுற்றி கிண்டுறாரு. அப்படியே கொதிக்குது ரஸ்கை போட்டோன்னையுமே. நம்ம கிண்டுறோம் பாருங்க, இதுதான் கரெக்டான பொசிஷனில் கிண்டிக்கணும். ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் அப்படியே இதாயிரும், அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக. சூப்பராக இருக்குங்க. இந்த ரஸ்குடைய மனமே அருமையாக இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் பிரெட் அல்வா 1 kg வீடியோ. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போடுறது. இப்போ வந்து சின்ன மாஸ்டர் கிண்டுறாரு, பெரிய மாஸ்டர் வந்து எண்ணெய் ஊற்றுறாரு. ஆயில் ஊற்றிக்கலாம். கலரே பாருங்கள் மாறிடுச்சு. ஆரம்பத்தில் இந்த கலரில் இருந்துச்சு, இப்போ இப்படி கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டு நெய்யை ஊற்றுறோம். அப்படியே நெய் நிழலுமா அல்வாவை செஞ்சு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் ரஸ்க்கு அப்படியே இருந்துச்சுன்னா இந்த ஹீட்டு குறைஞ்சி கெட்டி ஆயிரும். அப்படியே இது நம்ம வந்து யாருக்கு இந்த பிரெட் அல்வா சாப்பாடு செய்கிறோம்னா, நாளைக்கு வந்து இல்லாம்பட்டியில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது. அவங்க வர விஓஓ, ஆர்டிஓ, தாசில்தார், கோட்டாட்சியர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க விருந்து வைப்பாங்க. அந்த விருந்துக்கு நம்ம சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க தான் என்ன செஞ்சாங்க, ஆஃபீஸர்களுக்கு பூரா அல்வா தான் பிடிக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம அல்வா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுவையான அல்வா ரெடி. அடுப்பு அமுத்தியாச்சுங்க. அல்வா செய்கிறது கூட செகண்ட் தான், ஆனால் அந்த டெக்கரேஷன் பண்ணுறோம் பாருங்கள், இதுதான் அல்வாவை இன்னும் டெம்டட் ஆகுது. இப்போ கொஞ்சம் சாம்பிள் பார்ப்போம். அப்படி நெய் நிழலுமா இருக்குது. இப்பயே கெட்டியாக இருக்குது மாஸ்டர். பாருங்கள் நெய் ஓடுது பாருங்கள். இது என்ன மாஸ்டர்? பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு. இதுக்கு அப்படியே போட்டு போதும் மாஸ்டர், போதும் மாஸ்டர், போதும் மாஸ்டர். அவ்வளோ. இப்போ இது நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ இதில் போடணும். அதான் டெக்கரேஷன் தான் ஃபஸ்ட்டு. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு நல்லா இந்த மாதிரி குருணையாக அரைச்சிக்கங்க. அப்போ தான் சாப்பிடல வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கஸ்டமர் பார்ட்டிக்காரங்க எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். பீர்னி எப்பயுமே கேட்பாங்க. இவங்க வந்து எங்களுக்கு பீர்னி வேணாம், போய் அல்வா செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால தான் செஞ்சு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அல்வா செய்யும் போது நம்மளுக்கு வந்து வேலைகள் ஜாஸ்தி. ஒரு நாளே அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஆனால் பீர்னி அப்படி கிடையாது. காலையில் வாங்கினோமா பிரியாணி செஞ்சோமா உடனே செஞ்சுக்கணும்.
அல்வா வந்து முதல்ல செஞ்சு வைக்கணும். இது எங்களுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் நாளைக்கு காலைல திரும்ப சேமில் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏன் மாஸ்டர் இப்போ செய்கிறாங்கல்ல 1 kg இந்த மாதிரி 1/2 kg செய்ய முடியுமா? 1/2 kg 1/4 kg அவங்க வீட்டில் இருக்கவங்க 1 கிலோ செய்ய முடியல. 1 கிலோ வந்து 80 பேர் சாப்பிடலாம். 80 பேர் சாப்பிடலாம். அவங்க வீட்டில் 80 பேராக இருக்காங்க. இல்லை அதே மாதிரி நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு மிச்சம் இருந்துன்னா ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுருங்க. அடுத்த நாள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குங்க, அல்வாவை வச்சு அந்த ஐஸ்கிரீமை மேலே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாமே டெஸ்ட்டு பண்ணிட்டோம். அந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மக்களே கேளுங்க அல்வா. இப்போ வந்து நம்ம சாம்பிள் பார்ப்போம். சுடுது, சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே சொல்லணுன்றக்காண்டி சொல்லலை, அருமையான டேஸ்ட்டு, நல்ல இனிப்பா தித்திப்பா, அல்வாவே வேற லெவலில் இருக்குது. பாருங்க மாஸ்டர், உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த தம்பி நீங்க சாப்பிட கொஞ்சம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்க இருக்க கெட்டியாகும். மார்னிங் தித்திப்பாக இருக்குது. நெய் நனதுமா அல்வா செஞ்சுருக்கோம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.